ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். ஜிம்முக்கு போறவங்க மற்றும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. என்னதுன்னா, வாங்க சொல்றேன். இது வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு. இது வந்து மேக்ஸிமம் ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி இல்லை ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஒரு வாட்டர்லேயோ இல்லை பால்லையோ போட்டு நம்ம குடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே மூடி வச்சிருவோம். இது வந்து நம்ம சட்னிக்கெல்லாம் அரைப்போம்ல வீட்டில், கடலை, பொரிக்கடலை, அந்த கடலை. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஒல்லியா இருக்கவங்கலாம் சாப்பிட்டா சீக்கிரமாவே உடம்பு பல்க் ஆயிரும். அதுக்கு தேவையான சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, புரோட்டீன் பவுடர் எடுக்கிறத விட இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கும் அந்த மாதிரி சட்னி கிடைக்கிற பொடிகளிலையுமே அதான் இருக்கு. நீங்க கேட்பீங்க, அப்புறம் எதுக்குடா நீ புரோட்டீன் பவுடர் வாங்கி வீட்டில் வச்சிருக்க அப்படின்ட்டு. எதுக்காக நான் புரோட்டீன் பவுடர் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, சில நேரங்களில் நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்து சில நேரம் வெளியில் போயிடுவேன், இல்லை வேலைக்கு எங்கேயாவது போயிடுவேன். அந்த டைமில் என்னால் இந்த மாதிரி கிழங்கு அவுட்ஸு அந்த மாதிரி கடலை எடுத்துலாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த டைமில் நான் ஒரு ஸ்கூப் அதை போட்டு வாட்டரில் போட்டு சேவ் பண்ணி நான் குடிச்சிடுவேன். ஆனால் எல்லா நேரமும் நான் அப்படி குடிக்க மாட்டேன். மித்த டைமில் மேக்ஸிமம் மாதத்தில் 25 நாள் இல்லை 28 நாள் வரைக்கும் நான் ப்ரோட்டீன் பவுடர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாவது தான் யூஸ் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கிழங்கு, பொரிக்கடலை, உப்பு கடலை, முட்டை, சிக்கன், இதில் இருக்க ப்ரோட்டீன், இதில் இருக்க கார்போஹைட்ரேட்டை மட்டும்தான் நான் என் உடம்புக்கு சேர்த்துக்குவேன். அதனால தான் நம்ம ஜிம்முக்கே போகலைன்னா கூட நம்ம உடம்பு அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுமே தவிர, ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் ஃபுல் வெயிட் லாஸ். ப்ரோட்டீன் பவுடர் நமக்கு எந்த அளவுக்கு வெயிட் ஏற்றி கொடுக்குதோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் இதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக. ஆனால் நான் சொல்கிறேன், ப்ரோட்டீன் பவுடர் அதுக்குன்னு நான் எடுக்கவே வேணான்னு சொல்ல. ப்ரோட்டீன் பவுடர் எடுங்க, ஆனால் கண்டினியூவாக எடுக்காதீங்க. உங்களால் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது, வேலைக்கு எமர்ஜென்சியாக போயிடுவீங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது போயிடுவீங்க, இல்லை ஜிம்முக்கு போயிட்டே நீங்கள் லேட்டாக தான் வருவீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கோங்க. மித்த டைமில் எல்லா டைம்லையும் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்து தயவு செஞ்சு யார் உடம்பு மட்டும் ஏற்றிடாதீங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி உணவு, கிழங்கு, பயறு, முட்டை, சிக்கன், கடலை, இதில் இருக்கிற ப்ரோட்டீன் தான் உண்மையான ப்ரோட்டீனே தவிர, ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து வரதெல்லாம் வந்து பேக்கான ப்ரோட்டீன் தான். எடுக்கலாம், எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. முக்கியமான விஷயம், நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.